ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாமில் மார்க் எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இது நிறைய பேர் சொல்லியிருக்காத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அதே மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் அப்படியே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின், அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு படிங்க. சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சு உங்களுக்கு இருக்கிற சிலபஸில் இருந்து கொஸ்டின் தான் படிக்கலாம், பார்த்து படிங்க. ஒரு சில டைம் ரிலேஷன் 2017 2021 ஒரே சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க இது கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்கள் சிலபஸில் இல்லாத கொஸ்டினை கூட நீங்கள் எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க, இம்பார்ட்டன் சொல்லிட்டு அந்த மாதிரி படிக்காதீங்க. அதே மாதிரி ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 டாப்பிக்கை டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை வந்து 2 டாப்பிக்கை டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே ஒரு 5-6 பாயிண்ட் தான் இருக்கும். அதை கவர் பண்ணுறப்போ உங்களால் ஒரு 13 மார்க்கில் ஒரு 6 to 5 மார்க்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டாவது ஸ்டெப் 2 நான் ஸ்டெப் வைஸாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெப் 2 பொறுத்த வரைக்கும் 5 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 5 யூனிட்ஸோட டெஃபினிஷன் படிக்க பாருங்கள். அந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது, கண்டிப்பாக அதை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்களால் ஈஸியாக வந்து அதிக மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.